தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். தலைகீழாக நின்று நுழைய முடியாத இடங்களில் தமிழ்நாடு மட்டுமல்ல, பெங்காலும் ஒரு இடம். அப்போ இந்த தேர்தலுக்கு அவங்களுக்கு தமிழ்நாடு இலக்கு இல்லை. தமிழ்நாடுக்கு அவங்களுக்கு சப்ஸ்டியூட் ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க இங்கே. அதனால் இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது என்னன்றது சாயங்காலம் தெரிஞ்சிடும். ஆமாம், அங்கே நேர ஆட்டம். நேராக போய் மோடி, அமித்ஷாவெல்லாம் மோடியெல்லாம் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி மமதாவால் பிரியாணி போட்டு வளர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் 29ஆம் ஓடிடுங்க, 4ஆம் அப்புறம் நாங்கள் வந்துட்டோன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அமித்ஷாவே பேசுகிறார். அமித்ஷா இவங்கெல்லாம் பேசுகிறார், அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்டது போல் ஒரு உள்நோக்கத்தோடு இது செய்யப்பட்டிருக்கிறதா? எல்லா இடத்துலையுமே எஸ்ஐஆர் பற்றி அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. இப்போ பெங்காலை பொறுத்த வரைக்கும் அது என்ன இல்லை, பெங்காலை பொறுத்த வரைக்கும் இதனோடு சேர்த்து நான் கிட்டத்தட்ட 2,40,000 இராணுவத்தை அங்கே கொண்டு இறக்கியிருக்காங்க. 2000 கம்பெனிஸ், 400 சொச்சம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை போடுறாங்க. அதாவது பாராமிலிட்டரியினுடைய எல்லா யூனிட்டினுடைய சீஃப் மீட்டிங்கை ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடத்துகிறாங்க ஒரு சிஎம் இருக்கும்போதே. இப்போ இதுதான் நமக்கு அப்படி ஒரு கேள்வி எழுப்புது தோன்றுது. இதை பற்றி நிறைய விவரங்கள் இருக்குது. ஜவஹர் சர்க்கார் அப்படின்னு ஒரு எம்பி, அவர் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தார். இந்த ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டலை ஒட்டி அவர் மனம் வருத்தமடைந்து கட்சியை விட்டு நான் விலகிறேன். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார். அந்த இன்டர்வியூவில் சில விஷயங்களை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, இது மாதிரி 2 தொகுதிகளில் ஒரு உதாரணமாக சொல்கிறார். நந்திகிராம் தொகுதியினுடைய மக்கள் தொகையில் 25 விழுக்காடு முஸ்லீம்கள். இப்போது ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கிற இடம் ஜம்மு காஷ்மீர். அதுக்கு அடுத்தது அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கிற இடம் அசாம். அதுக்கு அடுத்தது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறது பெங்கால். 25 இந்த நந்திகிராம் அங்கே 27% ஸ்டேட் பாப்புலேஷனில், நந்திகிராம் தொகுதியில் 25%. அதில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, இந்த 27 லட்சம் லிஸ்ட்டில் வரவங்க 95% முஸ்லீம்கள். அந்த குறிப்பிட்ட கான்ஸ்டியூன்சியில் மொத்தமாக நீக்கப்பட்டவர்களில் 95 விழுக்காடு இஸ்லாமியர் முஸ்லீம்கள். பவானிப்பூர் மம்தா பானர்ஜியுடைய தொகுதி. இப்போ அந்த அம்மா 8 கிலோமீட்டர் நடந்தே போயெல்லாம் ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. பவானிப்பூர் மக்கள் தொகையில் 20 விழுக்காடு முஸ்லீம்கள். நீக்கப்பட்டவர்கள் 40 விழுக்காடு முஸ்லீம்கள். அவர் இதெல்லாம் சொல்லிட்டு ஜவஹர் சர்க்கார் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தம் வெஸ்ட் பெங்காலில் 72 தொகுதிகளில் முஸ்லீம்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த 72 தொகுதிகளையும் டிஎம்சி ஜெயிச்ச தொகுதிகள், திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதி. அந்த 72 தொகுதியிலையும் திரிணாமுல் ஜெயிக்கக்கூடாது என்ற கணக்கில் தான் இது அமல்படுத்தப்படுகிறது. அந்த 27 லட்சம் 72 தொகுதி இந்த காம்பினேஷனில் தான் அந்த ஒர்க்கே நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பார்ட். இது பார்ட். இன்னைக்கு 27 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்களே, இதில் ரிலிஜன் வைஸ் டேட்டா இருக்குதான்னாக்கா, நேற்று யோகேந்திர யாதவ் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. 2/3 முஸ்லீம்ஸ்ன்னு சொல்கிறார். 27 லட்சத்தில் 2/3 18 லட்சம் பேர் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்கிறாரு நீக்கப்பட்டது. அப்போ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்றது தெளிவாயிடுது. சரி, 18 லட்சம் பேர் முஸ்லீம்கள் அப்படின்னா மிச்சம் பேர் யார்? நேச்சுரலி இந்துக்கள். அது யார் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம். அது யார் அப்படின்னா, பொதுவாக இந்த பெங்கால் பிரச்சனையை பற்றி பேசும்போது இவங்க குஸ்பேட்டியா அல்லது இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், பங்களாதேஷத்துலேருந்து இங்கே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, பங்களாதேஷ்லேருந்து யார் வருவாங்க? முஸ்லீம்கள் தானே வரணும் அப்படின்னு ஒரு முஸ்லீம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த வேணாம். பயன்படுத்தாமையே அந்த கருத்தை உருவாக்குவது என்பதை பிஜேபி தொடர்ந்து செய்து வருது. அப்போ அது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை ஃபேக்ட்ஸுக்குள்ளே நம்ம அப்புறம் போவோம். இந்த விஷயத்தை, இது ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்றதோட நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்போ 1947 ஆகஸ்ட் 15 நாட்டு பிரிவினை நடக்குது. முன்னாலே பிரிவினைக்கான இந்து முஸ்லீம் கலவரம், அந்த சூழல் வருது. இப்போது மேற்கு பாகிஸ்தானுக்கு போனவர்களோ, அன்றைக்கு இதுக்கு பேர் கிழக்கு பாகிஸ்தான் தானே, அதுக்கு போனவர்களோ யார்? கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து மேற்கு பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தவர்கள் யார்? இப்போ நம்ம அத்வானி, கபில் சிபல் இவங்கெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க. எங்கே இன்றைய பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்தாங்க. அங்கே சிந்து ப்ராவின்ஸ்லேருந்து வந்தாங்க. கபில் சிபல் பஞ்சாப் ப்ராவின்ஸ்லேருந்து வந்தவர்.
பிரபலமாக இருக்கிறவங்கள எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நான். அப்போ அப்படி யாரால் வர முடிஞ்சிருக்குது பெரும்பாலும் அப்படின்னா கொஞ்சம் வசதி படைத்தவர்களால். வசதி படைத்தவர்கள் வந்து நகரத்தில் செட்டில் ஆகி ஏதோ ஒரு அவங்களுக்கு கான்டாக்ட் சொந்தக்காரங்க யாரோ இருந்தாங்க, பணம் இருக்கும், ஏதோ ஒன்று வந்தது. அதே இது வந்து இந்துக்களுக்கு பொருந்துகிற இந்த விதி முஸ்லீம்களுக்கும் பொருந்தும். அப்போ இந்த பிரச்சனை நடைபெற்ற போது மேற்கு வங்கத்திலிருந்து கிழக்கு வங்கத்துக்கு போன முஸ்லீம்களில் கணிசமானவர்கள் வசதியானவர்கள், ஓரளவு நடுத்தர வர்க்கம், வாய்ப்புள்ளவர்கள். போக முடியாமல் இங்கே தங்கிறது யாருன்னா ஏழைகள். இது இந்துக்களுக்கும் இது பொருந்தும். இப்போ கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் இருந்த இந்துக்கள் யார் இந்த ரயட்டின் போது இங்கே கிளம்பி வந்தாங்க அப்படின்னு பார்த்தா வசதி படைத்தவர்கள், அது மாதிரி இருக்கிறவங்க கல்கத்தா இந்த மாதிரி நகரங்களுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஏழைகளாக இருக்கிறவங்க அப்படியே அங்கே இருந்தாங்க. பர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் அது மாதிரி இருக்கிறவங்க முன்னாலே வந்துட்டாங்க. தலித்துகள் அது மாதிரி இருக்கிறவங்க தங்கிறது. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே செட்டில்மெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு காமன் சென்ஸ் இப்படி நடந்தது. இப்போ வங்கதேசம் விஷயத்தில் என்ன நடைபெற்றது அப்படின்னா இப்படி தான் இது நடந்தது. அதுக்கு இப்படி அங்கே கணிசமான அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள் இருக்கிறாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு பேர் மாத்துவா. மாத்துவான்றது 1870-80 வாக்கில் அவங்களுக்கு வந்த பேர். அதுக்கு முன்னால் அந்த கம்யூனிட்டிக்கு பேர் சண்டாளர்கள். ஆமாம், சண்டாளர்கள்ன்றத வசவு மாதிரி இங்கே சொல்கிறோம். மனுநீதியில் சண்டாளருக்கான விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, உயர்குடியை சேர்ந்த பெண்ணுக்கும் ஒரு கீழான சூத்திர பஞ்சம சாதிகளை சேர்ந்த ஆணுக்கும் பிறந்தவனுக்கு தான் வந்து சண்டாளன் அப்படின்னு வந்து கேட்டகரி. இந்த சாதியை வந்து ஒடுக்கப்பட்ட சாதி. அப்போது அந்த பிரிவினர் அவங்க வந்து 47க்கெல்லாம் அப்புறம் 71 பாங்களாதேஷ் உருவாகுது. பாங்களாதேஷ் ஏன் உருவாகுது? மேற்கு பாகிஸ்தான் உருது மொழியை வந்து இவங்க மேலே திணிக்கிறது, இராணுவ சர்வாதிகாரம், அடக்குமுறை. அந்த அடக்குமுறை நிகழும்போது மேற்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மதவெறி அமைப்புகள் இருக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து வங்க தேசியத்தை உயர்த்தி பிடிக்கின்ற முஸ்லீம்களையும் தாக்குறாங்க, இந்துக்களையும் தாக்குறாங்க. இவங்க தலித்துகள் வந்து இந்துக்கள் கேட்டகரிக்கு வந்துடுறாங்க, தாக்கப்படுறாங்க. அப்போது மிக பெரும் அளவில் அகதிகள் வந்து அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றது வந்து நடக்குது. அந்த பிரிவினைக்கு இந்தியாவே உதவி செய்து இராணுவம் பயிற்சி கொடுக்குது, முக்தி பாகினிக்கு, அதெல்லாம் தனி கதை. அப்போ இங்கே ஏராளமாக இந்த பக்கம் வந்து அகதி முகாம்கள் அமைக்கப்படுது. அப்படி வந்த அகதிகளில் கணிசமானவர்கள் அல்லது பெரும்பான்மையினர் இந்த மாத்துவாக்கள். ஓகே, அப்போ பார்த்தா இஸ்லாமியர்களை விட அதிகமான அந்த மக்களுடைய நிலை இன்னும் ரொம்ப மோசமானது. அப்போ இந்த மக்களுக்கு ஒரு பெருமை மிக்க வரலாறும் இருக்குது. பெருமை மிக்க வரலாறு 1860s 70s இந்த சண்டால் என்று இழிவுபடுத்தப்பட்டவர்களை வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்துவா தர்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா வைகுந்தர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அல்லது நாராயணகுரு மாதிரின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து வருது. அந்த மூமெண்ட் வந்து தங்களை நாமசூத்ரா மூமெண்ட் அப்படின்னு வருது. இதை பற்றி அம்பேத்கர்லாம் குறிப்பிட்டு எழுதுகிறார். அம்பேத்கருக்கும் இதற்கும் வேற ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. அம்பேத்கரை அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பவே கூடாது என்று தீவிரமாக இருந்தது காங்கிரஸ். அதுலேயும் தீவிரமாக இருந்தவர் வல்லபாய் பட்டேல். அவர் வந்து அரசியல் நிர்ணய சபைக்குள்ளே அம்பேத்கர் நுழைய முடியாது, கதவுகளை மட்டுமல்ல ஜன்னல்களையும் மூடிவிட்டோம் அப்படின்னு பம்பாய் ராஜதானியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படலை அம்பேத்கர். ஆமாம், மாறா எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா கிழக்கு வங்காளத்திலிருந்து. கிழக்கு வங்காளத்தில் அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புறது யாருன்னாக்கா இந்த மாத்துவா சமூகத்தை சேர்ந்த எம்எல்சிக்கள், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ். அதில் இருந்து ஒரு வழக்கறிஞருங்க, அவர் தான் தலைமை தாங்கி இதை செஞ்சு அரசியல் நிர்ணய சபைக்கு அம்பேத்கரை அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரிவினை வருது. பிரிவினையில் அது கிழக்கு பாகிஸ்தான் ஆகிடுறதுனால திரும்ப தேர்ந்தெடுக்கிறதுக்கு ராஜேந்திர பிரசாத், நமக்கு 1000 கருத்து வேறுபாடு அவரோட இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இப்போ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அவர் ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதனால் பம்பாயிலேருந்து அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கேன்னு சொல்லி ஒரு காரியத்துக்கு அவரை வச்சுக்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அம்பேத்கர் வழங்கிய அரசமைப்பு சட்டம், அம்பேத்கர் வழங்கிய ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்றெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து குடியரசு தினத்திலையும் பேசுகிறோம், அம்பேத்கர் பிறந்த நினைவு நாள்லையும் பேசுகிறோம், அதை பேசுகிறோம். அந்த அம்பேத்கரை அந்த இடத்துக்கு அனுப்புன அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்றைக்கி வாக்குரிமை இழந்திருக்கிறார்கள்.
அந்த மிச்சம் 18 லட்சம் பேர் முஸ்லீம்னாக்க மிச்சம் பேர் யார் அப்படின்னா இவங்க. இதெல்லாம் கதையா நான் சொல்கிறது இல்லை. இந்த மக்களுக்கு நான் வாக்குரிமை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் சிஏஏ கொண்டு வராங்க. ஆமாம் இல்லையா? சிஏஏ என்ஆர்சின்றது அப்படி வருது. இந்த ஜனம் பூரா ஓன்னு எல்லாம் போய் பிஜேபியில் சேருது, நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ சிஏஏல உங்களுக்கெல்லாம் கிடச்சிரும், ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போட்டாங்க. நாங்கள்லாம் இந்துக்கள் அங்கேருந்து ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன், மத ரீதியான துன்புறுத்தல் தாங்காமல் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன கேட்டுச்சு அப்படின்னா, ரைட்டு, அந்த ஊரில் உங்களுக்கு பட்டா ஏதாவது இருந்திருக்கா, நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து தான் வந்தீங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம், பிஓ சர்டிஃபிகேட் இருக்கா, எதனா இருக்குதா அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. அவன் உயிர் பிழைச்சி தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறான். எதுவுமே இல்லாதனால தான் இங்கே வர்றான். அவன் இங்கே வந்து ஏதாவது இருக்கா, அது இருந்திருந்தா அங்கேயே இருந்திருப்பானே. இப்படி பிஜேபியை நம்பி இப்படி பெட்டிஷனை போட்டுட்டு நான் இந்தியர்கள் இல்லை அப்படின்னு மறைமுகமாக ஒத்துக்கிட்டவங்க பல ஆயிரக்கணக்கான பேர் சந்தியில் நிற்கிறாங்க. இப்போ இந்த மாத்துவா மக்கள். அப்போ இந்த மாத்துவா மகாசங்கா என்ற அவங்களுடைய சங்கம், அந்த மக்கள்லாம் இப்போ டிஎம்சிக்கு வந்துட்டாங்க. இந்த டிஎம்சியில் வந்து ஒரு எம்பியும் இருக்கிறாங்க அவங்களுக்கு, இந்த கம்யூனிட்டியிலேருந்து. அவங்க அங்கேருந்து வந்தவங்களாம் இல்லை, இங்கே உள்ளவங்க, ஆனால் அந்த கம்யூனிட்டியை. அப்போ அவங்க தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் சம உரிமையற்ற மக்களாக கொடூரமாக நசுக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் ஒரு வாக்குரிமை கிடச்சி இப்படி வந்தோம், இப்போ திரும்ப எங்களை வந்து பழைய நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 27 லட்சம் பேருக்கு பயோடேட்டா இதுதான், சரியா? 18 ப்ளஸ் இது. அது இல்லாமல் எல்லாருமே மாற்றுவா இல்லை, இப்போ நான் சொன்னது போன்ற மற்றவர்கள் அப்படின்றவங்களும் இதில் இருக்கிறாங்க. இப்போது இதுதான் நடைபெற்றிருக்குது. இப்போ இது ஏன் பெங்காலில் இப்படி நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு நோக்கம், இது தேர்தல் நோக்கம் ஒன்று, தேர்தல் நோக்கம் அப்படின்றது ஒன்று. மொத்தத்தில் இது நடந்திருக்கிற பேட்டர்ன், ஏன்னா இந்த எஸ்ஐஆர் முடிஞ்ச உடனே 1.3 கோடி பேரை வந்து நீக்கிறாங்க, இதை மொத்தமாக நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பிளிட் டீட்டெயில் வருது. இதை பற்றி சபர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு என்ஜிஓ பண்ணுற ஒரு அமைப்பு, அவங்க இதை ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 24 லட்சம் பேர் வந்து இறந்துட்டு தான் எடுத்துக்கலாம். இந்த மொத்த நீக்கப்பட்டது 15 to 20 lakhs வந்து பர்மனெண்ட்டாக வெளியூர் போனவங்க. பெங்கால்லேருந்து மைக்ரேஷன் வந்து அதிகம், நமக்கே தெரியும், நம்ம ஊரில் நிறைய பேர் பெங்காலிஸ் தான் இருக்காங்க. 15 to 20 lakhs வந்து பர்மனெண்ட்லி மைக்ரேட்டட். பட் ஆனால் அவங்களுக்கு இங்கேயும் ஓட்டு இருக்காது, அங்கேயும் ஓட்டு இருக்காது, சூழல் இருக்கும், இப்படி இருக்கு. அப்படி போயிட்டாங்க. ஒரு 45லேருந்து 50 லட்சம் பேர் உரிய ஆவணங்கள் இருந்தும் நீக்கப்பட்டவர்கள், தகுதியானவர்கள். அதில் 27 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணி அவங்க விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ட்ரிபியூனலுக்கு. இதுதான் இந்த 27 லட்சம் பேருடைய. ஸோ அப்போ இதனுடைய டோட்டல் வந்து 45 lakhs. ஆமாம், கிட்டத்தட்ட 50 லட்சம், 45 to 50 lakhs. 50 lakhs. இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது நண்பர்கள்ட்ட, எனக்கும் இல்லைன்ட்டாங்க அப்படின்றாங்க. அதை கன்சாலிடேட் பண்ணி என்னன்றது இங்கே வந்து இல்லை, பேசப்படலை. பெங்காலில் இது வந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே ஓட்டு போட வந்தவங்க வந்து இங்கே வந்து ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்சு திரும்பி போகிறாங்க. அது மாதிரி நிறைய கேசஸ். ஆமாம். அப்போ இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை இது. இப்போ இது ஏன் பெங்காலில் மட்டும் இப்படி நடந்தது? இப்போ இந்த எஸ்ஐஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீகாரில் ஆரம்பமாகுது. ஆமாம். அதுக்கப்புறம் மற்ற இந்த ஸ்டேட்டு வேறு தேர்தல் நடக்காத சில மாநிலங்கள்லேயும் அமல்படுத்தப்படுது. இதில் பெங்காலில் மட்டும் ஏன் இது மாதிரி நடந்தது, பெங்காலுக்கு தான் நடந்ததா அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸில் தாமினி நாத்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவங்க எஸ்ஐஆரை தொடர்ந்து கவர் பண்ணுறாங்க. அவங்க February மாதம் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில், அந்த கட்டுரையோடைய முக்கியமான தலைப்பே என்னன்னா, மற்ற ஊர்களில் நடைபெற்ற எஸ்ஐஆருக்கும் பெங்கால் எஸ்ஐஆரும் வேறு அப்படின்னு எழுதுகிறாங்க. என்ன வேறு? இப்போ நம்ம ஊரில் வந்து எஸ்ஐஆர்னு ஒன்று தொடங்கினோடனே பிஎல்ஓ வந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு ஃபாரத்தை கொடுத்தாங்க. ஃபார்மை கொடுத்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1 மாதத்துக்குள்ளே ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் வயசை பொறுத்து, இப்போ எனக்கு 60+ அப்படின்னா 2002
2004 எங்கே ஓட்டு போட்டீங்க, இளையவர்களாக இருந்தாக்கா உங்கள் பெற்றோர்கள் அவங்க 2002 2004 எந்த பூத்தில் ஓட்டு போட்டாங்க, அந்த விவரங்கள். இந்த தரவுகளை தர முடியல, பூத்து சொல்ல முடியலன்னா ஒரு 12 டாக்குமெண்ட்டு, இந்த 12 டாக்குமெண்ட்டில் ஒன்று அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இதான் நமக்கு சொன்னது. ஆமாம், இதுதான் அங்கேயும் சொன்னாங்க. ஆனால் அங்கே இருந்த பிஎல்ஓக்களுக்கு வாய் வழியாக மிக கடுமையான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த மேப்பிங் இருக்குல்ல 2002 2004 எங்கே போட்டோம் அந்த விவரத்தை மட்டும்தான் வாங்கணும், டாக்குமெண்ட் எதுவும் வாங்கக்கூடாது. அது இல்லாதவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டாக்குமெண்ட் எதுவும் பாஸ்போர்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இது போன்ற ஆவணங்கள் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வாய் வழியா கடுமையா அப்படின்னு இது வந்து சொல்லிடுறாங்க. இப்போ இதை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா 2002 2004 நடைபெற்ற எஸ்ஐஆர், அப்போ நடைபெற்ற ரிவிஷன், அந்த ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பெங்காலிலே பேர் மற்றதெல்லாம் எழுதியிருக்குது. அதை கம்ப்யூட்டரில் ஈரோநெட் அப்படின்னு கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் கொடுத்து அதை இங்கிலீஷுக்கு மொழிபெயர்க்கிறாங்க. இப்போது அதை இங்கிலீஷுக்கு மொழிபெயர்க்கும்போது ஏகப்பட்ட பிழைகள், பிரச்சனைகள் வருது. கண்டிப்பாக அது நடக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். ஆமாம், அதுக்கு நிறைய உதாரணம் சொல்கிறாங்க. முகம்மட், நான் ஒரு எம் 2 எம், எம்ஏடின்னு முடியுது, எம்இடின்னு முடியுது. என் பேர் எல்லாருமே சத்யராஜன் நார்மல் எழுதுவாங்க, நான் ஐ போட்டு எழுதுவேன். ஆமாம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், என் பேர் தப்பாயிடும். ஆமாம், இது ஏகப்பட்ட பிழைகள் வருது. இப்போது இந்த பிழைகள் வர்றதையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சி அப்படின்னு ஒரு கேட்டகரி உருவாக்குறாங்க. எங்கேயுமே இல்லாத ஒரு கேட்டகரியாக இருக்குது. ஆமாம், இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சின்ற கேட்டகரி இருக்கு இல்லையா, அது வேறு எங்கேயும் அமல்படுத்தப்படலை. இங்கே வந்து அது ஒரு கேட்டகரியாக க்ரியேட் பண்ணி, இப்போது நம்ம ஊரில் அது எப்படி நடக்குது, இந்த வித்தியாசத்தை சொல்கிறேன். இதை வாங்கிட்டு நம்ம ஊரில் இந்த பேரில் இருக்கக்கூடியது, இப்போ எழிலரசன் அப்படின்னா அந்த இசட் போட்டுருக்காங்களா, இல்லை சரியாக போடலையா அப்படின்னா சரிதான்ப்பா அதுதான் இது அப்படின்னு இவங்க வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து சிஸ்டம் வந்து இதை முடிவு செஞ்சு இதெல்லாம் ரிஜெக்டட் அப்படின்னு சிஸ்டம் அனுப்புது. முகமதுன்னு இருந்தால் இல்லை, வேறு ஏதாவது பேர் இருந்தால் ஓகே ரைட்டு. ஆமாம், அதாவது இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் எலக்டரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ அவர் தன்னுடைய டிஸ்கிரிஷனை, அறிவை, சுய முடிவை செலுத்தி அவர் எடுக்க வேண்டிய முடிவை டெல்லியில் இருக்கிற ஈரோநெட் கம்ப்யூட்டர் எடுத்தது. அந்த ஈரோநெட் கம்ப்யூட்டரினுடைய அல்காரிதம் என்ன அப்படின்றது ஓப்பன் கிடையாது. இதை ஸ்ரீனிவாஸ் கோடாலின்றவர், அவர் ஒரு இந்த துறை வல்லுனர், அவர் வயரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், அதன் கையில் கொடுக்கப்படுது. அப்போ நீ அந்த சாஃப்ட்வேர், அந்த அல்காரிதத்தினுடைய இதை வந்து பப்ளிக் ஸ்பியரில் வைக்கணும். அதுவும் வைக்கலை. வச்சாக்கா அதில் என்ன தப்பு நடந்திருக்குன்னு பார்க்க முடியும். அது ஒன்றை ரகசியமாக இருக்குது. அப்போ அதில் இந்த பிழை நடந்திருக்கு. ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு கட்டுரை வந்திருக்குது, அந்த ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. நேரடியாக அவங்கள வந்து விசாரித்த போது இங்கே பாருங்கள், அஃபிஷியல் said that the software first reads old paper voter lists written in Bengali. முதல்ல சாஃப்ட்வேர் அதை படிக்குது and converts them into text in English before comparing names and family details with present day voter records. 2002 இதை இன்னைக்கு இருக்கிற ஓட்டர் ரெக்கார்டோடு அது கம்பேர் பண்ணுது. If the old and new spellings do not match, the system automatically flags logical discrepancy அப்படின்னு தள்ளிடுது. இது தெரியாமல் நடைபெற்ற தவறு அல்ல, இது ரூல், அவங்க ஃபாலோ பண்ணால் இப்படி நடக்குது ப்ரொசீஜர். ஆமாம், இப்போது இதை வந்து எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இங்கே இருக்கிறாங்க இல்லையா எங்கள் பெங்காலில், அவங்க வந்து அதுதான்ப்பா அது முகமது தான் முகமது, இதை போய் என்ன அப்படின்னு கேட்டு அவங்க ஓகே பண்ணுறதுன்னா பண்ணியிருக்கலாம். அதை பண்ண விடாமல் செய்வதற்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு பெங்காலுக்கே உரிய ஒன்று, வேறு எந்த ஊர்லேயும் நடக்காத 8100 மைக்ரோ அப்சர்வர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். 8100. எந்த ஊர்லேயும் மைக்ரோ அப்சர்வர்
அப்படின்னு ஒரு ஆளை எந்த ஊருக்கும் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பலை. இந்த 8100 மைக்ரோ அப்சர்வர் எங்கேருந்து வந்தாங்கன்னா வேறு மாநிலத்திலிருந்து வந்தாங்க. வேறு மாநிலத்தில் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள், அவங்க வந்து இஆர்ஓக்கு மேலே செல்வாக்கு செலுத்துகிறாங்க. இதை கூடாது, இதில் கை வைக்கக்கூடாது, தள்ளு. இது வந்து ஒரு பிரச்சனையாகும். இந்த பிரச்சனை முத்தி போய் தான் மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேராக போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேராக போய் அவங்க இது பண்ணதில் வேறு வழி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்கிறாங்கன்னா, இதை கண்காணிக்கிறதுக்கு நான் ஜுடிஷியல் ஆஃபீஸரை போடுறேன் அப்படின்னு ஒரு சில 100 ஜுடிஷியல் ஆஃபீஸரை போடுறாங்க. அந்த ஜுடிஷியல் ஆஃபீஸருக்கு பிறகும் வந்தது தான் இந்த 27 லட்சம் இந்த நம்பர்ஸ். இந்த 27 லட்சம் பிரச்சனை வந்த பிறகு இதில் வந்து நான் சொன்னது அந்த 65 பேர் தேர்தல் அதிகாரிகள், அது மாதிரி பல பேர் வந்து நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. நேராக கோர்ட்டுக்கு போய் இங்கே பாருங்கள், நான் அந்த பழைய பூத்து இது கொடுத்துட்டேன், என்னுடைய லேண்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன், பாஸ்போர்ட்டு கொடுத்துருக்குறேன், இதுக்கு மேலே நான் என்ன கொடுக்கணும், இத்தனையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன, நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க 12, அப்போ எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முஸ்லீம் பெண், அவங்க ஃபேமிலி, அவங்க இங்கே இருந்து எஸ்ஐஆர் நடக்கும்போது இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய அகாடமிக் இதுக்காக பிரிட்டன் போகிறாங்க. அவங்க ஒரு இது எழுதியிருக்கிறாங்க, கட்டுரை. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, பார்ட்டிஷனுக்கு முன்னாலே தலைமுறையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், அந்த லேண்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்குறேன், என் பாஸ்போர்ட்டு கொடுத்துருக்குறேன், எங்கள் அப்பா பாஸ்போர்ட்டு கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் இல்லை, குடும்பமே இல்லை, நான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி எழுப்பப்படுது. இது பெரிய பிரச்சனையாகுது. இது பிரச்சனையான உடனே இதை விசாரிக்கிற நீதிபதிகள் 2 பேர், சூரியகாந்த் தலைமை நீதிபதி, பாக்ஷி அப்படின்னு சொல்லி 2வது நீதிபதி, ஜெயமல் பாக்ஷி. ஆமாம், அவர் வந்து இந்த 2வது நீதிபதி இதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு, என்னங்க இது, ஏகப்பட்ட பேர் நீக்கி இருக்கிறீங்க, பல தொகுதியில் போன தேர்தலில் 2% டிஃபரன்ஸ்லாம் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு, 15% நீக்கி இருக்கிறீங்க, இப்போ இது சீரியஸான பிரச்சனையாச்சே அப்படின்னு இவர் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகிட்ட, வக்கீல்கிட்ட கேட்குறாரு. வக்கீல்கிட்ட கேட்டவுடனே வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, தம்மா சேஷாத்ரி நாயுடு, அவர் தான் வக்கீல், அவர் பேர் அது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது இல்லைங்கய்யா, 2002 முகம்மது தான் 2026 முகம்மது, அதை மட்டும் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், அந்த முகம்மது தான் இந்த முகம்மது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னதுக்கு பாக்ஷி என்ன கேட்குறாருன்னா, அதெல்லாம் எனக்கு புரியுது, இதெல்லாம் நீ பீகார் கேஸில் கேட்கலையே, பீகாரில் வாதாடும் போது இந்த நியாயத்தை நீ பேசலையே அப்படின்னு யார், ஜெயமல் பாக்ஷி கேட்குறாரு. இதுக்கு நாயுடுக்கு பதில் சொல்ல முடியல. உடனே சூரியகாந்த் தலையிடுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த எம்எம்இடியும் எம்இடியும் ஒன்று தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா கொடுத்துடலான்னு சொல்கிறாரு. என்ன நாயுடு தானே? இதெல்லாம் லைவ்லால இருக்குது. இதில் யார் பாஜகவுக்கு வாதாடுறாங்கன்னு தெரியல, ரொம்ப அதிர்ச்சியாக எல்லாம் லைவ்லால இருக்குது. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நாயுடு ஆமாம்மான்றார், கேஸ் டிஸ்போஸ். சரியா? இப்போ இப்படி 27 லட்சம் பேர் நிற்கிறாங்க. இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்துருக்குது. அது கல்கட்டாவுக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாழடைஞ்ச ஒரு பழைய அரசு அலுவலகம், அங்கே தான் அந்த 19 நீதிபதி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே சில ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸு இருக்கிறாங்க. என்ன இப்போ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், வெஸ்ட் பெங்கால் மாநிலம் வந்து ரொம்ப ஏழைகள் மிகுந்த ஒரு மாநிலம் பூரா இப்படி இன்றைக்கி நம்ம ஊரை வச்சுக்கங்களேன், மெட்ராஸில் இப்போ நம்ம கோட்டையிலையோ இல்லை நம்ம ஹைகோர்ட் வளாகத்துலேயோ ஏதோ ஒரு ஆஃபீஸு இந்த மாதிரி நீக்கிட்டாங்க. எங்கேயாவது கோயில்பட்டியிலேருந்து இல்லை ராமநாதபுரத்துலேருந்து அங்கேருந்து என் ஓட்டை நீக்கிட்டாங்கன்னு ஒருத்தர் பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி
செலவு பண்ணி இங்கே வராரு. முதல் முறையாக சென்னைக்கு வர்றாரு. வராங்க. வந்தால் வாசலில் போலீஸ்காரன் உட்காந்துருக்குறான். இதெல்லாம் உள்ளே விட முடியாது போ அப்படின்னு. இது வந்து தினம் ஒரு 300-400 பேர் இப்படி திருப்பி அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க. மக்கள் எவ்வளவு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வராங்க. இது பொதுவாக ஓட்டு இல்லை போனால் போகுது அப்படின்னு நம்ம வாங்கடா ஏதோ ஓட்டு போட்டு என்ன, அது அப்படி பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இது இல்லைன்னா பங்களாதேஷுக்கு போன்னு சொல்லுவாங்களோ, முகாமில் அடைச்சிடுவாங்க, ஆமாம் என்ற பயம் இருக்கு இல்லையா? அதனால் எங்கே போவோம் நம்ம? இது செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே. இது அவங்க நடக்காமல் ஏதோ கற்பனையாக கனவு காண்றாங்க, இல்லை சும்மா மோடி மிரட்டுறதுனால, அப்படி இல்லை. மகாராஷ்டிராவில் நொய்டாவில் பல இடங்களில் சென்ற ஆண்டு அப்படி ரெய்டு நடத்தப்பட்டு வங்காளிகளை அவங்க வந்து கூப்பிட்டு நீ பங்களாதேஷி அப்படின்னு சொல்லி நேரம் இங்கேருந்து கொண்டு போய் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஒப்படைச்சு பார்டரை தாண்டி துரத்தி விட்டாங்க. பிள்ளை இங்கே அம்மா அங்கே, குழந்தை இங்கே அப்பா அங்கேன்னு அப்படி தள்ளி விட்டு அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கு பிறகு உரிய ஆவணங்கள் இருக்குது, நிரூபிக்கப்பட்டு வந்து அவங்க கர்ப்பிணி பெண்களை கொண்டு போய் செஞ்சு கொடூரங்கள்லாம் வந்து நடந்திருக்குது. அதை மம்தா பானர்ஜி கடுமையெல்லாம் அதை பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்படி அச்சப்பட்டு வர்றதுக்கு எல்லா நியாயமும் இருக்குது. அப்போ ட்ரிபியூனல் சொல்லும்போது தான் நீங்கள் வரணும். ட்ரிபியூனல் எப்போ சொல்லும்? இப்போ நான் சொன்ன அந்த ஐஏஎம் பேராசிரியர் இருக்காங்க இல்லையா, நந்திதா ராய், அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க இதை பற்றி. இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களையும் இதில் சேர்க்கலை இல்லை, இப்படி பேர் எடுத்துட்டாங்க இல்லையா. அவங்க வந்து எப்போ தனக்கு நீதி கிடைக்கும் இந்த ட்ரிபியூனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அப்போது இப்போ முதல் ஃபேஸில் வந்து 138 பேர் விண்ணப்பங்களை பரிசீலித்து 136 ஓகே சேர்த்துக்கலான்ட்டாங்க. 2 தான் தள்ளியிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தது இப்போ லேட்டஸ்ட் டேட்டா, நேற்றுக்கு என்ன டேட்டா அப்படின்னு சொன்னால் 1468 பேர் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் ஃபேஸுக்கு. 6 ஓட்டரை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி 99% அப்படி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தம் இருக்கிறது எவ்வளோ பேர்? 27.1 லட்சம் எக்ஸாக்டாக டேட்டா. 19 ஜட்ஜு இருக்கிறாங்க. 19 ஜட்ஜும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்வதாக வைத்து கொண்டால் நீதிபதிகள் மொத்தம் 152 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். 152 மணி நேரத்துக்கு 9120 நிமிடங்கள். ஒரு விண்ணப்பத்தை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வைத்து கொண்டால் ஒரு நாளைக்கு 19 நீதிபதியும் சேர்ந்து 1824 கேஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக நடந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கும் செகண்ட் ஃபேஸுக்கும் நடுவில் அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு நாளைக்கு 1824 டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு. ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கும் செகண்ட் ஃபேஸுக்கும் இடையில் எத்தனை நாள் இருக்குது? 23ஆம் தேதி ஓட்டு போட்டோம். ஆமாம். இப்போ 23க்கும் 27க்கும் இடையில் எத்தனை நாள் கேப்பு எண்ணிக்கங்க. 23, 24, 25, 26, 27, 5 நாள். 5 நாளில் 1468 தான் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. 1500ன்னு வச்சுருங்க. ஒரு நாளைக்கு 300. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 1800ன்னு எதிர்பார்க்குறாங்க. நடந்திருக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக 300 தான் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 300னா 27 லட்சத்துக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதை வந்து அவங்க கேள்வி எழுப்பிட்டு அவங்க இதுக்கு ஒரு ஓமானம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இயற்பியலில் வந்து குவாண்டம் தியரின்னு ஒன்று இருக்குது. அணுவின் 2 நிலைகள், ஒரு நிலையாக இருக்கிறது சிதை உருவது. அது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா அது ரேண்டமாக நடக்கும். இப்போன்னு அதை கணிக்க முடியாது. அதுதான் ஒரு எளிய மொழியில் குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறது. அதை பற்றி விளக்குவதற்கு ஒரு ஓமானத்தை வந்து ஷ்ரோடிங்கர் என்ற ஒரு இயற்பியல் விஞ்ஞானி சொன்னார். ஒரு அட்டைப்பட்டிக்குள்ளே ஒரு சின்ன பூனைக்குட்டியை உள்ளே போட்டுருங்க, அதுக்குள்ளே சிதை உருகின்ற ஆபத்தான ஒரு அணு, அதை உள்ளே வச்சுருங்க, அட்டைப்பட்டியை மூடிடுங்க. இப்போது அந்த அணு சிதைவுற்றால் அந்த குட்டி செத்துரும், பூனைக்குட்டி. சிதை உரலைன்னா அது உயிரோடு இருக்கும். இப்போ மூடி இருக்கின்ற அந்த பெட்டிக்குள் அந்த பூனை உயிரோடு இருக்கிறதா இல்லையா, இதை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அது 2 நிலையும் அதுக்குள்ளே, அது திறந்தால் தான் அந்த நிலை தெரியும். அதுபோல் நான் இருக்கிறேன், ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை நான் இல்லை. ட்ரிபியூனல் சொன்னால் தான் நான் இருக்கிறேனா இல்லையான்னு
தெரியும். அதனால் இப்போ நான் வந்து ஒரு ஷ்ரோடிங்கர் ஸ்கேட்ன்ற நிலையில் நான் இருக்கிறேன். ஒரு ஐஏஎம் பேராசிரியை இதை எழுதியிருக்கிறாங்க. அப்போது இது என்ன பொருள், இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் 27 லட்சம் குடிமக்களுடைய வாக்குரிமை நீக்கப்பட்டிருக்கிறது. இது கமா ஃபுல் ஸ்டாப் தானாங்க, நாளைக்கு அவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிரும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா 99% கொடுத்துட்றாங்கல்ல, அப்புறம் என்ன கவலைன்னா இது முடியறதுக்குன்னு ஒரு 3-4 வருஷம் ஆகணும். ஆனால் இந்த தேர்தலில் வாழ்வா சாவான்றதை அது முடிவு பண்ணும். அதை தான் ஜவஹர் சர்க்கார் சொல்லியிருக்காரு. இத்தனை தொகுதியில் இப்படி கணக்கு பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இந்த 27 லட்சத்தை அந்த தொகுதி கணக்கு போட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 30,000-40,000 ஓட்டு வருது. அப்போது குறிப்பாக அந்த 72 தொகுதி, ஆமாம் 72 தொகுதின்னு அவர் சொல்கிறாரு. கொஞ்சம் கூட குறைச்சி கணக்கு இருக்கலாம். நீங்கள் 10,000 ஓட்டு கூட இருக்கட்டுமே, 1000-2000 எவ்வளோ வெற்றி இருக்குது. அப்போது இந்த வெற்றி பெறுவதற்கு எத்தகைய ஒரு மோசமான அணுகுமுறை இல்லை, இது பித்தலாட்டத்தில் அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதை வந்து கோர்ட்டு எப்படி அக்ரி பண்ணி போயிருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பொதுவாக மோடி அமித்ஷாவை திட்டுறது ஈஸியாக இருக்குது, அல்லது ஞானேஷ்குமாரை திட்டுறதும் கூட ஈஸியாக இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுன்னு வரும்போது நம்ம பத்திரிகையில் எழுதுகிறவங்களே சுப்ரீம் கோர்ட் இப்படி தீர்ப்பளித்திருப்பது வேதனை அளிக்கிறது, வியப்பளிக்கிறது, புரிந்து கொள்ள முடியவில்லை. நீதிமன்றமே அந்த கங்கையே காஞ்சு போனா இப்படி தான் எழுதுறாங்களே. இதுக்கு மேலே ஏதாவது சொன்னாக்க நம்மளை விழுந்து பிடிங்கிடுச்சுன்னா என்ன செய்யறது என்ற நீதிமன்றத்தின் மேலே யாருக்கும் மதிப்போ அது மரியாதையோ இல்லை, அச்சம் இருக்குது. கடைசியில் நீதி வெல்லும். ஆமாம், அதை சொல்லி பிடிக்கணும். அப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து 27 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதற்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ஆபாசமாகவும் விகாரமாகவும் நடத்தப்பட்டிருக்கிற ஒரு முறைகேடு. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் 27 லட்சம் வாக்காளர்கள், அதுலேயும் 2/3 முஸ்லீம்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்களே. இப்போ தேர்தல் நடக்குது, எஸ்ஐஆர் பற்றி இவ்வளோ நம்ம பேசினோமே, எந்த மீடியாலையாவது இது விவாத பொருளாக இருக்கா? நானும் 23ஆம் தேதியிலேருந்து இங்கே பார்க்குறேன், இவ்வளோ பேர் வாக்களித்தார்களே, இது வந்து விஜய் வந்து என்னால் தான் இவ்வளோ இளைஞர்கள் வந்து வாக்களிக்கிறாங்க, ஆமாம் இந்த விவாதத்திற்குனால நான் தான் ஜெயிப்பேன், இல்லை அவர் ஜெயிக்க மாட்டார், இங்கே எவ்வளோ வரும் அங்கே எவ்வளோ வரும், யார் ஜெயிப்பாங்க, இப்படித்தான் இது போயிட்டுருக்குது. இப்போது எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்ச உண்மை தான் திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டை விட பெங்காலில் தான் ஃபஸ்ட்டு பேஸில் அதிக ஓட்டிங். ஆமாம், 92க்கு மேலே அங்கே. அதை பாராட்டி உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் நீதி வெல்லும் ஜனநாயகம் வெல்லுன்ட்டார். அது வேற, சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நீங்கள் சொல்கிற எதுலேயும் அந்த 27 லட்சம் பேர் வந்து கிடையாது. 27 லட்சம் பேர் ஓட்டு போடல, போய் தொலைது எக்கட்டு ஒழியட்டோம் அப்படின்னா குடியுரிமையே இருக்குமா இருக்காதா, நம்மளை துரத்திடுவாங்களா? மோடி நேராக பேசுகிறாரு, மம்தா பிரியாணி போட்டு வளர்த்தவர்களே நான் வந்து இப்படி டீல் பண்ணுவேன் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம கண் முன்னால் நடக்குது. ஆனால் நம்ம இங்கே பேசலை. சிறுபான்மை காவலர்கள் அப்படின்றோம், நாங்கள் தான் இருக்கிறோன்றோம். அது நான் விஜய்க்கு மட்டும் சொல்லலை, கட்சிகள், ஊடகவியலாளர்கள், ஊடகங்கள், எதில் இது செய்தியாக வந்துடுது? பிரிட்டிஷ் கார்டியனில் வருது, இங்கே வரல, தலைப்பு செய்தியாக இது விவாதத்துக்கு வரல. அப்போது என்ன நடக்குது, நம்ம எங்கே இருக்கிறோம்? இன்றைக்கி ஹிந்துவில் ஒரு எடிட்டோரியல், அதனுடைய முதல் வரி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க, நான் அதை பேசவும் செஞ்சுருக்கிறேன். ஜனநாயகம் என்றாலே தேர்தல் தான், தேர்தலில் கும்பலாக வாக்களிக்க வந்துட்டால் ஜனநாயகத்துக்கு வெற்றி, வரலன்னா என்ன ஜனநாயகத்தில் மக்கள் இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. அடுத்தது அந்த இன்னொரு பார்வை என்ன அப்படின்னாக்கா, தேர்தல்ன்றது என்னங்க, அதெல்லாம் கட்சி ஜெயிக்க போகிறான், சம்பாதிக்க போகிறான், நமக்கு என்னங்க, நம்ம உழைச்சாக்க நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து மக்கள் சாதாரணமாக பேசுகிற ஒரு டயலாகு. டெலிமிட்டேஷன் கூட நீங்கள் இதை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது வந்து எம்எல்ஏ எம்பியோட பிரச்சனை, கட்சிக்காரங்க பிரச்சனை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு பொது பார்வையாக இருக்குது. இப்போ இந்த 27 லட்சம் மக்களுடைய வாக்கு பறிக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்தின் பிரச்சனையா இல்லையா, சீரியஸான பிரச்சனையா இல்லையா? அப்போது இந்த பிரச்சனை வந்து புதுசாக நமக்கு இல்லை, ஒரு வருஷமாக இதை பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல எப்போ பேச ஆரம்பிச்சோன்னா இந்த எஸ்ஐஆர்ன்றது பீகாரில் வருது, எஸ்ஐஆர்னு ஒன்று வருது
வந்து ஓட் சோரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யாத்திரையே நடத்துகிறார். யார்? ராகுல் நடத்துறாரு. நடத்தினவர் பெங்காலில் எதனா நடத்தியிருக்கணும். ஆமாம், ஏன் எப்படி பார்த்தா பெங்காலில் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஆமாம், அடையாள போராட்டம் நடத்தியிருக்காங்க இவங்க. ஆனால் அதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால், நீங்கள் மம்தாவை எதிர்த்து போட்டி போடுங்க, தோக்கடிங்க, செய்யுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் இது 27 லட்சம் பேர் மம்தா கட்சிக்காரனா? இல்லை மம்தா கட்சிக்காரனாவே இருக்கட்டும், இவருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது யாருடைய பிரச்சனை? இது எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு ஓட்டு போடுன்னு பேசுகிறதுக்குல என்ன பிரச்சனை இருக்குது? அது ஏன் செய்யவில்லை? அப்போ கட்சிகளுடைய ப்ரையாரிட்டி எப்படி இருக்குது? பொதுவாக பேசுனாங்க. அப்போ நீ ஓட் சோரி பேசுவதும் கூட பிஜேபி எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டு, அப்படி தான் அது இருக்குதே தவிர இங்கே மம்தாவை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு தேவைப்படலை. அப்படி தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதை, இல்லையா? அடையாள எதிர்ப்போட ஏன் நிறுத்தணும்? இதை வந்து கரம் கோர்த்து ஒன்றா அப்போ செய்யலாம்ல. அப்போது சரி, அதுக்குள்ள அப்புறம் நம்ம போவோம். உங்களுடைய ஜனநாயகம், உங்களுடைய மிகப்பெரிய இறையாண்மை பாதுகாக்கணும், டெமோக்ராட்டிக் எதை ரெப்ரஸன்டேட்டிவ் பாலிட்டிக்ஸை பாதுகாக்கணும், ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு பயங்கரமாக ராகுல். இல்லை, போன தேர்தல் 24 நாடாளுமன்ற தேர்தல் பூரா இந்த புத்தகத்தை தூக்கிட்டு தெரிஞ்சார். ஆமாம், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிறாங்க. இந்த 27 லட்சம் பேர் தான் இப்போ அவங்கள காப்பாற்றுறது தான் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுறது. இது என்ன புக்கு நனையாமல் காப்பாற்ற போகிறீங்களா? என்னன்னு எனக்கு புரியல. இல்லை, அவ்வளோ ப்ரெஸ் மீட் வச்சு இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, ஆதாரங்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சார் டெல்லியில், இல்லையா? அப்போது எஸ்ஐஆர் வந்து பீகாரில் தொடங்குது. எஸ்ஐஆர் தொடங்கின உடனேயே உச்சநீதிமன்றத்தில் இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு பல பேர் வந்து வழக்கு போகிறாங்க. ஏன் அன்கான்ஸ்டியூஷனல்? இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டுக்கே எதிரானது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது, ஸ்பெஷல் சாதா அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆமாம், இல்லையா? ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ரிவிஷன் இருக்குது. அதுக்கு மேலே ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இது செய்ய வேண்டியிருக்கு என்றோ, குறிப்பிட்ட தொகுதியின் சில பூத்துகளில் செய்ய வேண்டியிருக்கு என்றோ அப்படி தான் செய்ய முடியும். அதுக்கு உரிய காரணம் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு தான் இருக்குது. நாடு முழுக்க நான் நடத்துகிறேன், அது மாதிரி செய்ய முடியாது. அப்புறம் தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்தில் வச்சுக்கிட்டு இப்படி செய்ய முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான அப்ஜெக்ஷன். ரெண்டாவது மிக முக்கியமான அப்ஜெக்ஷன் என்னென்னா, அரசமைப்பு சட்டம் இந்திய குடிமகனாக இருக்கிற யாருக்கும் வாக்குரிமை உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடுது. ஒருத்தன் குடிமகன் இல்லை என்றால் அவன் குடிமகன் இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது உள்துறை அமைச்சகத்தின் பொறுப்பு. ஆனால் நீங்கள் நடத்துகிற இந்த எஸ்ஐஆர் வந்து நான் ஒரு குடிமகன் என்று நிரூபித்து கொள்ள வேண்டிய பொறுப்பை குடிமக்கள் மீது தள்ளுறீங்க. இத்தனை நாளாக ஓட்டு போட்டிருந்தவன் மேலே. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. ஏற்கனவே லால் பாபு ஹுசைன் என்ற ஒரு வழக்கு 1995 இதே சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அது வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய இது வந்து நீக்கப்பட்டது. அவர் அதில் என்ன கொஸ்டின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எனக்கு உரிய, நான் போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கேன், அதுக்கு முன்னால் ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு உரிய இது வாய்ப்பு அளிக்கப்படாமே நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லால்பாபு ஹுசைனில் என்ன தீர்ப்புன்னா, போன தேர்தலில் ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்கிறாருன்னா அவரை நீ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க, ஓனஸ் வந்து ஓ மேலே இருக்குது, அதனால் அவர் இல்லைன்னா ப்ரூவ் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை, அதனால் நீ அவரை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் இருக்குது. இத்தனையும் இருக்கும்போது இப்படி ஒன்று கொண்டாந்துருக்காங்க. ஐயா, இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அதனால் இதை உடனே நிறுத்துங்கன்னு கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் நிறுத்தாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுது அப்படின்னா, அது கரெக்டு, அதை விசாரிக்கிறோம், இப்போ அவங்க பண்ணட்டோம், தப்பு நடந்தால் நாங்கள் உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தையும் ரத்து பண்ணுவோம், அதெல்லாம் பயப்படவே மாட்டோம், நாங்கள் கால விட மாட்டோம் அப்படின்லாம் நீதிபதிகள் சொல்லிவிட்டு இந்த சட்டவிரோத நடவடிக்கையை ஸ்மூத்தாக அமல்படுத்துறதுக்கு அப்பப்போ கிரீஸு, விளக்கெண்ணெய் அது மாதிரி ஊற்றி அதை ஸ்மூத்தாக அந்த ட்ரிபியூனல் வரைக்கும் அதுதான். இது வந்து ட்ரிபியூனல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் ஆர்டிகிள் 142 அதை பயன்படுத்தி தான் இதை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் நடைமுறை தொடங்கிவிட்டால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளில் நீதிமன்றம் குறுக்கிடக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ குறுக்கிட வேண்டி இருக்குது, 27 லட்சம் பேருக்கு இது பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதனால் சிறப்பு அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி நீதியை வழங்கியே தீர்வோம் அப்படின்னு தான் வழங்கியிருக்கிறாங்க. அது போட்டோம். அப்போ இந்த முறைகேடு உச்சநீதிமன்றத்தால், இந்த இல்லீகாலிட்டி உச்சநீதிமன்றத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு நடந்து வருகிறது அப்படின்றது ஒரு ஃபேக்ட்டு.
இதுக்கு நிறைய உள்ளு வரம் இருக்குது, அதை கேட்டால் டயர்டாயிடும். இது ஒரு விஷயம். இப்போது பீகாரில் தான் இந்த பிரச்சனை வந்துச்சா? எஸ்ஐஆரில் தான், மகாராஷ்டிரா இல்லை, அதுக்கு முன்னாலேயே தொடங்கிடுச்சு இல்லையா? 2019 தேர்தல்லையே பூனம் அகர்வால் நினைக்கிறேன் பத்திரிகையாளர், பூனம் அகர்வால், அந்த பூத்தில் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் உள்ள வேறுபாடு ஒரு 2-3 தொகுதியை தவிர எல்லா இடத்துலையும் இது பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதை போட்ட உடனே அந்த டேட்டாவே சைட்லேருந்து எடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இது 2019. அதுக்கு பிறகு இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடப்படுது. அந்த வழக்குகள் வந்து விசாரிக்கப்படாமல் கிடப்பில் போடப்படுது. 2024 தேர்தல் வரும்போது, இந்த 24 தேர்தலின் போது அந்த பிரச்சனையை வந்து எழுப்புகிறாங்க. அந்த பிரச்சனையை இத்தனை நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு மனுதாரரை பார்த்து சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது. 19 பெட்டிஷன் போட்டு இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம வடிவேல் வந்து அந்த படத்தில் கேட்குறாருல, வேட்டி வந்தது கூட தெரியாமல் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி அது. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் கேட்குது அந்த கேள்வியை, ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அது இல்லாமல் அந்த மனு போட்டவருக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு வேற இப்போ ஒரு நீதிபதி சொன்னார். அவர் யார் என்னன்னு பார்க்கணும், அவருக்கு ஒரு நாட்டுப்பற்றே இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ 2024 போது இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் தேர்தல் ஆணையர் தேர்வு செய்கிற சட்டம் வேற வந்துட்டு போயிடுச்சு. ஆமாம், தேர்தல் ஆணையர் நியமனம் அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுறாரு. 2 பேர் மர்மமான முறையில் விலகிறாங்க. திடீர்னு ஒருத்தர் நாட்டை விட்டே போயிடுறாரு, நியமிக்கப்படுறாரு. அவங்க மனைவி மேலே இன்கம் டேக்ஸ் ரேடெல்லாம் வருது, அது நடக்குது. லவாசா நினைக்கிறேன், அது லவாசா. இதெல்லாம் பழைய கதை. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு வருது, இந்த ஃபார்ம் 17C வந்து கொடுக்கணும், அதை அப்லோட் பண்ணணும், வெரிஃபையபிளாக இருக்கணும். இதுதான் வந்து 24 கேட்குறது. அது ஏற்றுக்கொள்ளப்படலை. தேர்தல் தொடங்கிடுது. தேர்தல் தொடங்கி நேரடியாக மதவெறி எதிர்ப்பு பிரச்சாரம், மாட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நகையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது எதையும் வந்து ஞானேஷ்குமார் கண்டுகொள்ளவில்லை. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பிரச்சாரம். எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அனைத்துக்கும் மேலாக மோடி, அமித்ஷா எல்லா ஊர்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏதுவாகவும் வேறு பல காரியங்களை செய்வதற்கு ஏதுவாகவும் 7 கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே 6 கட்டம் 5 கட்டம் இதெல்லாம் நடந்திருக்குது. இது மாதிரி கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா தேர்தல் ரிசல்ட்டில் 79 தொகுதியில் ஃப்ராடு நடந்திருக்குது அப்படின்னு வந்தது. அப்போது ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் ஆக்சுவல் நம்பரை வந்து சொல்லணும் அப்படின்னா நம்பரை சொல்லலை, பர்சன்டேஜ் தான் சொன்னாங்க. இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கி சொல்கிறது ஒன்றா இருக்குது. ஒரு 5-6 நாள் 10 நாள் கழித்து வந்து இதோட கூட்டி கிட்டத்தட்ட 18% வரை ஒரிசாவில் கூட்டி வந்து எத்தனை வாக்குகள் பதிவானது அப்படின்றத சொன்னாங்க. இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு இதற்காக சென்னையிலேயே கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த பரகல பிரபாகர்லாம் வந்து பேசியிருக்காரு. அப்போது இது 79 தொகுதி ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இப்போ சொல்லிட்டோம். வந்தாச்சு, பதவியேற்றாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்த சில மாதங்களில் மகாராஷ்டிரா தேர்தல் நடக்குது. மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணி ஜெயிக்குது. சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது. இது எப்படி அதிசயம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, இடைப்பட்ட சில மாதங்களில் 75 லட்சம் புதிய வாக்காளர்கள் எங்கே சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தா ஏற்கனவே அவங்க தோத்த இடத்துலலாம் சேர்த்துருக்குறாங்க. ஒரு 4 மாதம் தேர்தலை தள்ளி போட்டுட்டு, வழக்கமாக ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டிய தேர்தலை தள்ளி போட்டு இந்த கேப்பை பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹரியானா தேர்தல் நடக்குது. ஹரியானாவில் எக்ஸிட் போலில் காங்கிரஸ் தான் ஜெயிக்குது அப்படின்னு பிஜேபி சார்பு ஊடகங்கள் உள்ளிட்டு சொன்னாங்க. ஆனால் பிஜேபி ஜெயிக்குது. எப்படி ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி 25 லட்சம் ஓட்டு திருட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு. அதுக்கு முன்னால் மகாதேவபுராவில் ஒன்று சொன்னாங்க. அப்புறம் பெல்லாரி தொகுதியில் என்ன நடந்துச்சு, சிசிடிவி காட்சியில் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆமாம், ஹரியானாவில் அவர் மஹமூத் பிராச்சான்ற வக்கீல் தேர்தல் முடிஞ்ச உடனே எனக்கு சிசிடிவி காட்சியெல்லாம் கொடுங்கன்னு ஹைகோர்ட்டில் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உடனே ஒரு சட்ட திருத்தம் போட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, ரூல்ஸ் 93 45 நாளில் எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. இத்தனை மோசடிகளையும் செய்கின்ற ஞானேஷ்குமாருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் சாகிற வரைக்கும் அவர் மேலே தேர்தல் காலத்தில் அவர் செஞ்ச அயோக்கியத்தனங்கள், கிரிமினல் குற்றங்கள் எதாக இருந்தாலும் அவர் மேலே கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி
கிளாஸ் 16 வந்து மாற்றி விட்டுருக்காங்க, தூக்கி விட்டாங்க. மாற்றிக்கிட்டாங்க. இத்தனையும் நடந்தது. ரெண்டாவது அவரை வந்து ஒரு தேர்தல் ஆணையரை வந்து நீக்கணும் அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஜட்ஜை வந்து நீக்கிற அளவுக்கான ஒரு பெரிய ப்ராசஸாக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மாதிரி பண்ணிட்டாங்க. இம்பீச்மெண்ட் மோஷன் பேர் வைக்கல, மொத்தம் பண்ணிட்டாங்க. பிரதமருக்கே இல்லாத சட்ட பாதுகாப்பு வந்து ஆமாம், கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கூட இல்லை, அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இத்தனையும் நடந்திருக்குது. இதனுடைய கிளைமேக்ஸ் தான் பெங்கால். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, நம்ம முதல்லலாம் தீவிரமாக இதை பற்றி பேசணும். இப்போ பெங்கால் வந்து ஒன்றுமே இல்லை, அது ஒரு நான் ஈவெண்ட் மாதிரியும், இல்லை அந்த ஒரு பிரச்சனை, இல்லை அவங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி அது சுருங்கிடுச்சு. தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கிட்டா எஸ்ஐஆரை பற்றி தீவிரமாக பேசணும். இப்போ ஒரு தப்பு கூட இங்கே நடக்கலையா? ரிசல்ட் இனிமேல் தான் வரப்போகுது. இதுக்கு முன்னால் நடைபெற்ற 2019 தேர்தல்லையே, 19 தேர்தல் தான் நினைக்கிறேன், வாக்குப்பதிவில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, இது வந்து ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலையும் அது நடந்திருக்குது. அதனால் அதன் மீது அதுக்கு மேலே விழிப்புணர்வு இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் யதார்த்தம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம். இதனுடைய முடிவு என்ன? இதற்கு இடையில் இதுக்கு சம்மந்தமுள்ள வேறு 2 பிரச்சனை வந்திருக்குது. ஒன்று, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரமே இல்லை, எனக்கு தான் அதிகாரம்னு ஆர் என் ரவி சொல்ல, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டு ஜெயிக்க, மாபெரும் வெற்றின்னு அதை நம்ம கொண்டாட, அதுக்கப்புறம் ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை கொண்டு வந்து அதை காலி பண்ணி தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. ஜிஆர் சாமிநாதன் வந்து இந்த யூனிவர்சிட்டி இது இருக்கு இல்லையா, அதை வந்து சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்டத்துக்கு ஸ்டே கொடுத்து, விடுமுறை கால நீதிமன்றத்தில் ஸ்டே கொடுத்து ஒரு வரலாறு படைத்தார் அவர். அதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து எடுக்க முடியாது, ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒன்று பெண்டிங் இருக்குது. அடுத்து இப்போ டீலிமிட்டேஷன் வந்தது. அது தென் மாநிலங்கள் நமக்கு வாக்களிப்பதில்லை. அப்போது நான் சொன்னேன், தென் மாநிலங்கள் அல்லது தமிழ்நாடு என்பது முஸ்லீம்களுக்கு அடுத்து நம்ம முஸ்லீம்கள் அந்த கணக்கில் வரோம். உங்கள் ஓட்டு தேவையில்லை. இப்போ நமக்கு ஓட்டை பறிக்க முடியாது அப்படின்றதுனால நீங்கள் யாருக்கான போடுங்க, போட்டாலும் வந்து அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படி ஆக்குவது. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரே பாயிண்ட் தான். அது என்ன என்றால், தேர்தல் நடக்கும், ஆனால் நாங்கள் தான் நிரந்தரமாக ஆளுவோம். தேர்தல் என்பது ஒரு ஃபார்முக்கு நடக்கும். இந்த இந்து எடிட்டோரியலில் சொல்லியிருக்கிற மாதிரி, தேர்தல் தான் ஜனநாயகத்துக்கு அடையாளம் என்று யாராவது நம்பிக்கொண்டிருந்தால் முட்டாள்களே. அது இல்லை. தேர்தல் நடக்கும், ஆனால் நாங்கள் தான் இருப்போம். இது பல நாடுகளில் சர்வாதிகாரிகள், அதாவது போன நூற்றாண்டின் முற்பகுதியில் தான் இராணுவ சர்வாதிகாரம் இனிமேல் தேர்தல் கிடையாது, அது வந்து பழைய பாணி. அது இப்போ தேர்தல் இருக்கும், தேர்தல் உண்டு, டெமோக்ராட்டிக்காக தேர்தல் இருக்கும், மீடியா இருக்கும், ஆனால் ஜனநாயகம் இருக்காது. கருத்து கணிப்பு இருக்கும், கருத்து கணிப்பு இருக்கும், ஆனால் ஜனநாயகம் இருக்காது என்ற ஒரு புது வடிவத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நாம் அதை பற்றி எவ்வளோ விழிப்போடு இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. மேற்கு வங்கத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பற்றி கட்சிகள் பேசலை, கட்சிகள் பெரும் இயக்கமாக எடுக்கலை, ஊடகங்கள் பேசலை. ஊடகங்கள் முற்றிலும் விலை போயிடுச்சு. அவங்க விலை போயிட்டாங்கன்னா ஊடகவியலாளர்கள் ஓரளவு சோஷியல் மீடியா ஸ்பேஸ் அப்படின்றது இது வரைக்கும் இருக்குது, இப்போதைக்கு இருக்குது கொஞ்சம். அந்த அளவுலையாவது வந்து அதை பேசலாம். இப்போ வேற ஒரு சேனலில் நான் பேசும்போது இதை இப்போ சொன்னால் இதுலேயும் எடிட் ஆகுமான்னு தெரில, தற்கொலை பயன்படுத்தினதுனால அதை பிளாக் பண்ணுது. ஆமாம். அப்போது என்னென்ன வழியிலெல்லாம் இந்த கருத்து போவது வந்து தடுக்கப்படுகிறது என்ற சூழலில் இதை பேச தவறி இதை நம்ம அமைதியாக இருப்பதுன்றது ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், ஃபாசிசத்துக்கு பழகி கொள்வது, அடிமையாக இருக்க பழகி கொள்வது என்பது தான் இதனுடைய பொருள். நம்ம அதுக்கு தயாராகிட்டோமா என்பதுதான் யோசிக்கணும். இது 27 லட்சம் 18 லட்சம் முஸ்லீம்கள் அல்லது தலித் மக்கள் அவங்களுடைய பிரச்சனை அல்ல, மேற்கு வங்காளத்தின் பிரச்சனை அல்ல. இதுதான் டீலிமிட்டேஷன் பிரச்சனை, இதுதான் நம்ம பிரச்சனை என்ற முறையில் இதை நம்ம வந்து அணுக வேண்டும். இதை நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள், திமுக இதில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து முன்மாதிரியாக இருந்திருக்குன்னு நான் சொல்லியே தீரணும். ஏன்னா ஒரு பிரச்சனை வருது இதில். இப்போ கேரளாவில் போனாக்கா ராகுல் காந்தி வந்து பினராயி விஜயன் பிஜேபிக்கு பி டீம்ன்றார்.
அவங்க சிபிஎம் வந்து நீ தான் பிடிஎம் ஒன்று என்ன கைது பண்ணல அப்படின்றாங்க. அங்கே போனாக்கா மம்தா பானர்ஜி இது மாதிரி பேசுகிறாங்க. பதிலுக்கு ராகுல் காந்தி வந்து மம்தா அப்படி பேசுகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள்லாம் சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரெல்லாம் சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறீர்களோ அவங்க இப்படி பேசுவதன் பொருள் என்ன, இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது வெறுமனே நம்ம இங்கே அதிகாரத்துக்கு வர்றதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அப்படி இல்லை. மக்களுடைய ஜனநாயக உரிமை பறிக்கப்படுகிறது. பாசிசத்துக்கு எதிரான போராட்டம் என்பது மக்களின் ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்கான போராட்டம் என்ற முறையில் புரிந்து கொள்ளாமல், நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான போராட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசுவீங்க. இங்கே காங்கிரஸ் 1000 குடைச்சல் கொடுத்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி பேசலை. மற்றபடி வந்து விமர்சனம் பண்ணாங்களே தவிர நீ பிஜேபிக்கு பி டீமு என்று பேசவில்லை. அந்த அரசியல் நாகரிகத்தையும் பொறுப்புணர்ச்சியையும் கொஞ்சமாவது மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது இப்படி நாகரிகமாக நடந்துக்கிட்டது மட்டும் பத்தாது. இப்போ வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள் அவங்க ஏதாவது கொஞ்சம் கூட குறைச்சி பேசியிருந்தாலும் அப்புறம் இல்லைன்னு மறுப்பறிக்கையெல்லாம் விட்டாங்க. அது எதுவாக இருந்தாலும் இது வந்து மம்தா பானர்ஜி பிரச்சனை இல்லை, மக்களுடைய பிரச்சனை என்ற முறையில் தமிழகம் இதிலும் முன்மாதிரியாக இருந்து இனிமேலாவது குரல் கொடுக்க வேண்டும். இந்த பெங்கால் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய இந்தியன் டெமோக்ரஸியை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி. நீங்கள் வந்து பேசுனது வந்து பீகார்லேருந்து மகாராஷ்டிரா, ஹரியானா, இது எலெக்ஷன் கமிஷன் எப்படி டீல் பண்ணுச்சு, குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் எப்படி டீல் பண்ணாங்க, நாம் எப்படி இயல்பான ஒரு மனிதனாக, நாம் ஒரு இந்த குடிமகனாக எப்படி கன்வின்ஸ் ஆகிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இது ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி தோழர். நன்றி.